இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசியான் சாலைகள் மூடப்படுவதால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை. PDRM 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு இன்று முதல் நடைபெறவிருக்கும் வெள்ளோட்டத்திற்கான தற்காலிகமாக சில முதன்மை சாலைகள் மூடப்படவிருப்பதால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கும்படி அரசு மலேசிய போலீஸ் படை PDRM நினைவுறுத்தியுள்ளது. அதோடு சம்பந்தப்பட்ட சாலைகள் மூடப்படுவது குறித்து பொதுமக்கள் அதிக விழிப்புடன் இருக்கும்படியும் நெரிசலை தவிர்க்க தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடவும் அறிவுறுத்தப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மார்ஷூஸ் தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நிகழ்ச்சியின் முதன்மை வளாகங்களை பார்வையிட்டு டத்தோ ஃபடில் எந்தவொரு சாத்தியத்தையும் எதிர்கொள்ள போலீஸ் தங்களின் பலத்தை அதிகரிக்கவும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். தற்போதைக்கு போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை JSPT-யை சேர்ந்த 1111 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை போதுமானது என்றும் அவர் கூறினார். இப்போதைக்கு உள்ள எண்ணிக்கையில் தான் இருக்கிறோம். தேவையெனில் எப்போது வேண்டுமானாலும் கூட்ட முடியும். அது ஒரு தேசிய நிகழ்வு என்பதால் வேறு மாநிலத்திலிருந்தும் பணியாளர்கள் வருவார்கள். ஆயிரக்கணக்கானோர் காத்திருப்பில் இருக்கின்றனர். இந்த நிகழ்வுக்காக அல்ல, பிற நிகழ்வுகளுக்கும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் உடனடியாக பதிலளிக்க முடியும் என்று டத்தோ ஃபடில் மார்ஷூஸ் தெரிவித்தார். ஆசியான் பல முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு 23 உச்சநிலை அரசாங்க தலைவர்கள் மற்றும் நாட்டின் தலைவர்கள் தங்கவிருக்கும் 20க்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ தங்கும் விடுதிகள் உட்பட பல முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தும். பேராளர்களின் பயணங்கள் சீராகவும் திட்டமிட்டபடியும் நடைபெறுவதை உறுதி செய்ய KLCC உட்பட சுபாங் விமான தளம் மற்றும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து வரும் வழித்தடங்களில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நாங்கள் நிறைய வெள்ளோட்ட நடவடிக்கைகளை செய்துள்ளோம். குறிப்பாக நடைமுறை வழித்தடங்களை உள்ளடக்கியது. சுபாங்கிலிருந்து பிரமுகர்கள் வருகிறார்கள். KLIA-விலும் பிரமுகர்கள் இறங்குகிறார்கள். எனவே அனைத்து நெறிமுறை வழித்தடங்களையும் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். கட்டம் கட்டமாக சாலைகள் மூடுவதாகவும் அறிவித்துள்ளோம் என்று டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் கூறினார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் உடனான செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். எனவே 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது சம்பந்தப்பட்ட இடத்தில் எந்தவொரு கூட்டங்களையும் ஏற்பாடு செய்வதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். REE எனப்படும் தொழில்துறை மேம்படுத்த அந்நிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு. நாட்டின் அரிய மண் தனிமங்கள் REE தொழில்துறையை மேம்படுத்த உள்ளூர் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் அந்நிய நிறுவனங்களுக்கு மலேசியா வாய்ப்பளிக்கிறது. இத்தகைய கூட்டு முயற்சிகள் நேர்மறையான பொருளாதார விளைவுகளை உருவாக்கி தேசிய நலன்களுடன் இணங்குவதாக முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோ ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். தங்கள் தொழில்துறைகளை இங்கு மேம்படுத்த வரும் எந்த நாடுகளுக்கு எங்களிடம் இருந்து எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு பரவல் விளைவு நேர்மறையானதாக இருந்தால் அவர்கள் சரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். விநியோக சங்கிலிக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறார்கள். அதாவது அந்த நிறுவனங்களை ஆதரிக்க மலேசிய நிறுவனங்களை கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் அதனை ஆதரிக்கிறோம். ஆமாம், அவர்கள் வழி செலுத்துவார்கள் என்று நம்புகிறோம் என்றார் அவர். குறைந்த சிக்கலான மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக நடுத்தர செயலாக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதை மலேசியா நோக்கமாக கொண்டுள்ளதாக தெங்கு சப்ருல் கூறினார். புதிய வீடமைப்பு திட்டங்களுக்கு முழுமையான தொழில்நுட்ப மதிப்பீடு வேண்டும். ஒவ்வொரு புதிய வீடமைப்பு மேம்பாட்டு திட்ட விண்ணப்பங்களும் அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னர் வெள்ள அபாயங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதை உறுதி செய்ய நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை JPS உட்பட பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கிய விரிவான தொழில்நுட்ப மதிப்பீட்டை மேற்கொண்டிருக்க வேண்டும். அமலாக்க தரப்பின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஓரிட மையம் மூலம் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்படுவதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். உள்ளூர் வெள்ள பெருந்திட்டம் மற்றும் வருடாந்திர வெள்ள நிலவர அறிக்கையின் அடிப்படையில் அதற்கான மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா கூறினார்.
ஒவ்வொரு திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னர் வடிகால் அமைப்பு மற்றும் வெள்ள தடுப்பு ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கு அவை முக்கிய வழிகாட்டி என்று எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் MSMA அமலாக்கத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட பழைய வீடுகளுக்கு பெரும்பாலான அதிகார வரம்புகளில் போதுமான வெள்ள கட்டுப்பாட்டு அமைப்புகள் இல்லை. இந்த சூழ்நிலை சில பழைய வீடுகளை வெள்ள அபாயத்திற்கு கொண்டு செல்கிறது, குறிப்பாக வழக்கத்திற்கு மாறாக அதிக மழை பெய்யும் போது. எனவே தற்போதுள்ள வடிகால் அமைப்பின் நிலைத்தன்மையை மதிப்பிடுவதற்கும் தேவைப்பட்டால் பொருத்தமான மேம்பாடுகளை செயல்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரின் நடவடிக்கை தேவை என்று டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார்.